சொல்லணும்னா இப்ப எட்டுப்பட்டி ராசாவே எடுத்துக்கிட்டா ஆமா பஞ்சு மிட்டாய் வந்து இங்க பீக்ல இருக்க 2 பேரு அது எடுத்து தனித்தனியா எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒட்டி இருக்க ஒன்னும் டிஃபரன்ஸ் நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஆமா ஆனா மைண்டுக்குள்ள ஓட்டணும்ல. ஓகே ஊர்வசி மேம் இன்னைக்கு ஆமா இருப்பாங்க, சார். குஷ்பு மேம் இருக்க மாட்டாங்க, Exactly. நெப்போலியன் சார் Correct. இருப்பார் எல்லா நாளுமே. இப்ப எங்க பேட்ச் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம்னு ஆக்சுவலி இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ரீல் பண்ணிட்டு வரும்போது இப்போதான் நான் வந்தபோது எப்படி பண்ணீங்க? 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நெப்போலியன் சார் குஷ்பு மேம் தனியா ஒரு வெர்ஷன் இருக்கும், அப்புறம் இது ஒண்ணு இருக்கும். ஆனா இதோட நீங்க அந்த ஸ்லோல அந்த டூயட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமிப்பா இருக்குங்க. இப்போ இப்படி இப்படி பாக்குற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இப்படி திருப்பி எப்படி மேட்ச் ஏன்னா இடம் பெருசா மானிட்டர் கிடையாது. ஆனா ஒன் டேல எப்படி என்ன ஆனா அந்த நாலேஜ் இருக்குல்ல, இப்படி இப்படி இப்போ வந்து நம்ம இப்படி போறாங்க கேமரால இருந்து கட் பண்ணா இப்படி வராங்கன்னா அது நீ வேற லொகேஷன்ல போய் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்படி போனா ரைட் லெஃப்ட் கேமரா ரைட் லெஃப்ட் இப்படி வந்தாங்க, ஓ அப்படி போனாங்க அப்படி வந்தாங்க, இங்க தேடினாங்க எல்லாம் அங்கதாங்க இருக்கு. நான் எப்படிடா அந்த மாதிரி ஒரு விஷயம் அது வேணும் சார், அந்த நாலேஜ் வேணும். அந்த மாதிரி தான் நான் பேசிட்டு வந்தேன். எப்படிப்பா குஷ்பு மேம் இல்லாத போது ஊர்வசி மேம் ஊர்வசி எப்படின்ற விஷயம் அது அதுதான் அது வந்து சாங்கை கொடுத்துட்டு கஸ்டரைஸ் சார் ஒதுங்கிடுவாரு. அப்போ அவங்க ஒரு நாள் வராங்க, இவங்க ஊருக்கு போகிறாங்க, அவங்க ஒரு நாள் கழிச்சு வராங்க, நீ அந்த சாங் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாஃப் டே இருக்குது, அப்போ நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கணும், அது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஒதுங்கிடுவார். நான் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் லைட்டாக பண்ணிக்குவேன். ரைட் லைவ் இவங்க, லெஃப்ட் லைவ் சென்டரில் இவர், எப்படி இவங்க கொண்டு வந்தாலும் இவங்க இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். ஆனால் என்னென்ன பொசிஷனில் இருக்கலாம், இவங்க நல்லா சூப்பராக ஆடுறதுக்கு வந்து இவங்க சூப்பர் சொல்லணும். ஏன்னா அசிங்கமாக திட்டும் போல சூப்பர் சொல்லிடக்கூடாது இல்லை, அப்போ அந்த எக்ஸ்பிரஷனும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த அம்மா ஆடுறதுக்கும் இவர் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கணும், இந்த அம்மா ஆடுறதுக்கும் இவங்க எக்ஸ்பிரஷன் வச்சுக்கணும். இது வந்து மைண்டில் எனக்கு அது ஓடிட்டே இருக்கும் கம்போசிங்கில். அப்புறம் வந்துட்டு அதே பேக்ரவுண்ட் இப்போ தென்னை மரத்திலேயே குஷ்பு ஆடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் திருப்பும்போது இந்த பக்கம் வந்து அதே தென்னை மரம் வந்துச்சுன்னா அதே இடத்துல வச்சு எடுத்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாறணும். பேப்பர் ஒர்க் எழுதி என்னன்னா அது ஸ்டோரி போர்டு வந்து சாங் அது இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப நான் இந்த அப்பாவோட ஒர்க் எல்லாம் தாண்டி அந்த ஹோம் ஒர்க்ன்றது அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா பொருந்தும். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன்.